அப்போ மலையில் இருக்கக்கூடிய அந்த மலக்குமார் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஒரு அனுமதி கொடுங்கள், உங்களுடைய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அனுமதி போதும், இந்த 2 மலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை, இந்த மக்களை அப்படியே தூசியாக அவர்களை அழித்து விடுவோம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னஹும் லா யஅலமூன், அந்த சமுதாயம் என்னை பற்றி தெரியவில்லை, நான் யார் அவர்களுக்கு தெரியவில்லை, ஆனால் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக எனக்கு அல்லாஹ்விடம் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் அந்த அல்லாஹ்வை, உண்மையான அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறுவார்கள். வரலாறு சாட்சியாக இருக்கிறது. 8வது ஹிஜ்ரியில் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு வரும் பொழுது தாயிஃப் நகரம் முழுவதும் முஸ்லீமாக மாறியது. சுப்ஹானல்லாஹ். இது சோதனையில் பொறுமையாக இருந்து அவர்களுக்கு பிரார்த்தனை செய்த நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.